அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு சமுதாய மக்களும் தங்களது மத நம்பிக்கைகளை உறுதிப்படுத்துவதற்காகவும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காகவும் பல பண்டிகைகளை கொண்டாடி வருகின்றனர். அப்படிதான் ஒரு சமுதாய மக்களால் கொண்டாடப்படும் பண்டிகை தான் தீபாவளி. இந்த தீபாவளி பண்டிகையின் முக்கிய அம்சம் வணக்கமுமாக கருதப்படுவதுதான் பட்டாசு வெடிப்பது. பொதுவாகவே பண்டிகைகள் அப்படிங்கிறது சந்தோஷத்தை தான் தரணுமே தவிர சங்கடத்தை என்னைக்குமே ஏற்படுத்தக்கூடாது. ஆனா தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசு வெடிப்பது அப்படிங்கிறது சிலருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் பலருக்கும் உடல் உடைமையும் மற்றும் உணர்ச்சி ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துது. பட்டாசுகள்னால் ஏற்படும் பாதிப்புகளை எல்லாம் இந்த ஒரு வீடியோ மூலமா எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா பேசிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்கு. கடந்த 2000 ஆண்டு முதல் 2005 ஆண்டு வரை எடுக்கப்பட்ட ஆய்வின்படி பட்டாசுகள் 6637 நபர்களை கடுமையான தீக்காயங்களுக்கு ஆளாக்கியதோடு 3 உயிரை மாய்த்திருக்கிறது. கடந்த 2007 ஆண்டு மட்டும் 252 தீ விபத்துகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பட்டாசுகள். அது மட்டும் இல்ல, ஏழைகள் குடியிருக்கக்கூடிய 15 குடிசைகளை மயான கோலத்திற்கு ஆளாக்கியதும் இந்த பட்டாசு தான். ஒவ்வொரு உயிரினத்திற்கும் வெவ்வேறு விதமான செவித்திறன் இருக்கு. இதில் நாம் செவியுறுவது 30 டெசிபிளே ஆகும். 75 டெசிபிளுக்கு மேலாக நாம் செவியுறும் சப்தமே நமது செவிக்கு பாதிப்பாக அமையும் என்பது அறிவியலின் தகவல். ஆனா பட்டாசு வெடிப்பினால் ஏற்படும் சப்தம் 12.5 டெசிபிளுக்கு மேலாக உள்ளதால் மனித செவியையே இழக்கச் செய்யும் ஆற்றல் பட்டாசுக்கு உண்டு. மேலும் பட்டாசுகளின் புகையினால் ஆஸ்துமா மற்றும் அலர்ஜி ஏற்படும். அதுலயும் குறிப்பா ஆஸ்துமாக்காரர்களுக்கு தீபாவளி ஒரு மகிழ்ச்சியற்ற நாளாகவே இருந்து வருகிறது. பட்டாசுகளின் புகை நுரையீரலை தாக்கி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூச்சு திணறலில் ஆரம்பித்து மரணம் வரை கொண்டு செல்கிறது. இப்படி பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் தீபாவளியை பகுத்தறிவோடு சிந்திக்கும் மாற்று மத அன்பர்கள் கூட தவிர்த்து விடுவார்கள். ஆனால் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் பின்பற்றி வாழ வேண்டிய இஸ்லாமிய மக்கள் சிலர் மாற்று மத அன்பர்களை விட வெகு விமர்சையாக தீபாவளியை கொண்டாடுவது நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனவேதனையாக இருக்கிறது. இன்னும் நோன்பு மற்றும் ஹஜ் பெருநாளுக்கு ஈடாக ஏதோ இஸ்லாமிய திருநாட்களை போல் சிலர் கொண்டாடுவது மதியற்ற செயலாகவே தான் தெரிகிறது. இஸ்லாம் வழிகாட்டாத இப்படிப்பட்ட புதுமையான காரியங்களை எல்லாம் செய்வது நரகில்தான் கொண்டு போய் சேர்க்கும். மேலும் இப்படிப்பட்ட மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுவதன் மூலம் மார்க்கத்தை விட்டே வெளியேறி பிற மதத்தை சார்ந்தவர்களாகவே நாமும் மாறிவிடுகிறோம். ஒரு நபிமொழி ஒன்று இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் பிற சமூகத்திற்கு ஒப்ப நடக்கிறார்களோ அவன் அவர்களை சார்ந்தவர்களே அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் சிலர் பட்டாசுகள் வெடிக்கிறோம் என்ற பெயரில் கண்முன்னே ரூபாய் பல ஆயிரங்களை சாம்பலாக மாற்றுகிறோமே, காசை கரியாக்குவது என்று சொல்வது இதுதானா? இறைவாக்கு ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 7வது அத்தியாயத்துல 39வது வசனத்துல சொல்றான், வீண் விரயம் செய்யாதீர்கள், ஏனெனில் அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. நிச்சயமாக விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் ஆவார்கள் அப்படின்னு. இறைவனின் நேசத்தை பெற வேண்டிய நாம் இறைவனின் கோபத்தை பெறுகிறோம். நாளை மறுமையில் நாம் செய்த ஒவ்வொரு வினைக்கும் பதில் சொல்லியாகவே வேண்டும் என்பதை முஸ்லிம் சமுதாயம் மறந்து விட்டதோ என்னவோ. நம் சமுதாயத்தில் சிலருக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க உறைவிடம் என்று அடிப்படை வசதியே இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேலாக முஸ்லிம் சமுதாயம் சந்தித்து வருகின்ற பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. இவற்றுக்கு மத்தியில இம்மையிலும் மறுமையிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் தீபாவளி முஸ்லிம் சமுதாயத்துக்கு அவசியம்தானா? சிந்திச்சு பாருங்க. இதன் பல விபரீதங்களை அறிந்து கொண்டே புதுமையான மார்க்கத்திற்கு எதிரான மற்றும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் தீபாவளியை நாம் கொண்டாடினால் முஸ்லிம் என்ற அந்தஸ்திலிருந்து வெளியேறுவதோடு இறைவனின் தண்டனைக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். சமுதாய மக்களே, இறைவனின் தண்டனைக்கு அஞ்சுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.